அமலாபால் பிறந்தநாள். ஆத்தி, இத்தனை கோடி சொத்துக்கு அதிபதியா? தலையே சுத்துதே. தமிழ் சினிமால முன்னணி நடிகைகள்ல ஒருத்தரா வலம் வந்த அமலாபால் ஃபர்ஸ்ட் இயக்குனர் ஏஎல் விஜயை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அந்த திருமண வாழ்க்கை பாதிலேயே முடிஞ்சு போச்சு. அதனை அடுத்து ஜெகத் தேசாய் அப்படின்றவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஒரு ஆண் குழந்தையோட செட்டில் ஆயிட்டாங்க. இந்த நிலைமையில அவங்க தன்னோட 34வது பிறந்த நாளை கொண்டாடி வராங்க. கேரளாவை சேர்ந்த அமலாபால் தமிழ்ல அறிமுகமான முதல் படமே சர்ச்சையானது. அந்த படத்துக்கு பின்னாடி பிரபு சாலமன் இயக்கியிருந்த மைனா திரைப்படம் அவருக்கு பெரிய வெளிச்சத்தையும் திறமையான நடிகை அப்படின்ற பெயரையும் வாங்கி கொடுத்துச்சு. படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதை தொடர்ந்து தனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க அமலாபால். அதன்படி விஜய், ஆர்யா, தனுஷ் அப்படின்னு பல ஹீரோக்கள் கூட ஜோடி போட்டு நடிச்சாங்க. விஜய்க்கு ஜோடியா தலைவா படத்துல நடிச்சாங்க. அந்த படத்தோட ஷூட்டிங்ல தான் இயக்குனர் ஏஎல் விஜய்க்கும் அவங்களுக்கும் காதல் மலர்ந்துச்சு. அந்த காதலுக்கு ஃபர்ஸ்ட் விஜயோட வீட்டுல சம்மதம் கிடைக்கலனாலும் எப்படியோ சம்மதத்தை வாங்கி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. 2 பேரும் சுமூகமா தான் தங்களோட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்தாங்க. ஆனா யார் கண்டுபட்டுச்சோ தெரியல, அவங்களுக்குள்ள விரிசல் ஏற்பட்டு பிரிஞ்சுட்டாங்க. அந்த பிரிவுக்கு காரணமே அமலாபால் திருமணத்துக்கு பின்னாடியும் நடிச்சதுதான் அப்படின்னு கூறப்படுது. இருந்தாலும் சம்பந்தப்பட்ட 2 பேருமே விவாகரத்தை பத்தி வாயவே திறக்கல. முதல் திருமண முறிவுக்கு பின்னாடி 2 பேருமே இரண்டாவதா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஜெகத் தேசாய் அப்படின்றவரை அமலாபால் திருமணம் செஞ்சிருக்காங்க. இவர் ஒரு பாடகர். 2 பேருக்குமே இலை அப்படின்ற மகனும் இருக்கான். 2 பேருமே தங்களோட வாழ்க்கைய ஒரு நல்ல காதலுடனும் சுமூகமாகவும் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. தன்னோட கணவர் குழந்தையோட சந்தோஷமா இருக்கிற புகைப்படங்களையும் வீடியோக்களையும் அமலாபால் அடிக்கடி இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணுவாங்க. இந்த நிலைமையில அமலாபால் இன்னைக்கு தன்னோட 34வது பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. அதனையொட்டி அவருக்கு பலரும் தங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில தான் அமலாபாலோட சொத்து மதிப்பு குறித்த தகவல் இணையத்துல வெளியாகி இருக்கு. அதன்படி ஒரு படத்துக்கு 3 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமாக வாங்கின அவங்க இதுவரைக்கும் 40 கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருக்காங்களாம். கேரளால சொகுசு பங்களாவும் வச்சிருக்காங்களாம். விலை உயர்ந்த கார்களும் இருக்கா. ஜெகத் தேசாயும் அவரோட பங்குக்கு சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்காராம். 2 பேரோட சொத்துக்களையும் சேர்த்தா மொத்தமா 50 கோடி ரூபாய்க்கும் மேல இருக்கும் அப்படின்னு கூறப்படுது.